பிரைஸ் தி லார்ட். கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆறுதல் மாறும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபத்தோடு காணப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், வேதத்தின் காரியங்கள் கூட புரியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அது குறைவில்லாதது, தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, அன்பு நிறைந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது. இந்த ஆறுதல் மாறும் நிகழ்ச்சியில் வார்த்தை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கிற இவர்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் வல்லமை, மகிமை வெளியரங்கமாக்கப்படட்டும். தியானிக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமைத்து தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த பகுதியிலிருந்து நாம் சில வார்த்தைகளை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனம். யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நூனின் குமாரனாக யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த கடைசி 2 வரிகளை பார்ப்போம். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். யோசுவா என்று சொன்னால் இரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். யோசுவா புத்தகம் பொதுவாய் சரித்திர புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படும். புக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் புக். ஆதியாகமும், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகங்களும் பஞ்ச ஆகமம், பென்டாடோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தோரா அது மோசையினால் எழுதப்பட்டது. மோசையின் காலம் முடிந்து யோசுவா சரித்திர புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. யோ பிளஸ் சு பிளஸ் வா, யோர்தானை கடந்து சுதந்தரிப்போம் வாக்குத்தத்த தேசத்தை, அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையிலிருந்து நாம் இந்த புத்தகத்துடைய செய்தியை கற்றுக்கொள்ளலாம். இந்த யோசுவா புத்தகத்தில் தான் அவர்கள் யோர்தானை கடந்து கில்காலிலிருந்து அவங்க தேசத்தை சுதந்தரிக்கிறாங்க. எரிகோவை தடைகளை உடைத்து அவங்க செல்றாங்க. தேசம் பங்கிடப்படுகிறது. வாக்குத்தத்த தேசத்திற்குள் சென்று சுதந்தரிக்கிற காரியத்தை நாம் யோசுவா புத்தகத்தில் பார்க்கிறோம். மோசைக்கு பின்பதாக கர்த்தர் யோசுவாவை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் பார்க்கும்போது கர்த்தர் யோசுவாவை தைரியப்படுத்துகிற காரியங்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின் கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, முதல் வசனம் மரண செய்தியோட வசனம் ஆரம்பிக்குது. யோசுவா மோசையுடைய மரணம். ஆண்டவர் சொல்றார், மோசை மரிச்சிட்டாரு. அப்போ நூனின் குமாரனாக யோசுவாட்ட பேசுறார். யோசுவா இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதில்லை. மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறத பார்த்துருக்கிறாரு. ஆசரிப்பு கூடல உட்கார்ந்துருக்கிறாரு, பணிவிட செஞ்சுருக்கிறாரு. ஆனால் நேரடியாக யோசுவாவோடு கூட கர்த்தர் இதுவரைக்கும் பேசினதில்லை. மோசே மரித்ததுக்கு பின்பதாக யோசுவாவிடத்தில் கர்த்தர் நேரடியாய் பேச ஆரம்பிக்கிறார். காரணம், மோசைக்கு பின்பதாக கர்த்தர் யோசுவாவை கொண்டு தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், வாக்குத்தத்த தேசத்திற்குள் கொண்டு போக வேண்டும் என்பது யோசுவா மேல் கர்த்தர் வைத்திருந்த திட்டம். உங்கள் மேல் கர்த்தர் சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு, பிளான்ஸ் வச்சிருக்கிறாரு. ஏன் இந்த சம்பவம் நடந்தது? ஏன் மோசே மரித்தார்? ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏன் எதிர்பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கிறது?
நான் நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் ஏன் நடக்கிறது? தேவனை அறியாமல், தேவ திட்டம் இல்லாமல் ஒன்றும் நடப்பது இல்லை. அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறாராம். ஒருவேளை அந்த இடத்தில் மோசே மரித்தது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் யோசுவாவுக்கு முடிந்தது. மோசே மரித்து போன நிமித்தமாகத்தான் யோசுவா மேல் தலைமைத்துவம் வந்தது. யோசுவாவை கர்த்தர் கானான் தேசத்துக்குள் கொண்டு போனார். யோசுவாவை கொண்டு பல ஜனங்களை கானான் தேசத்துக்குள் கொண்டு போவதற்கும் கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். கர்த்தர் நேரடியாக அவரோடு கூட பேசுவதற்கும் அன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தது. கர்த்தர் தைரியப்படுத்தி பேசுறார். முதல் அதிகாரத்தில் God encouraged Joshua. I will be with you. Don't be worried. Be courage and strengthen. Be confident. Be bold. As I was with Moses, I will be with you. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். திடம் கொள், பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், நீ போ. முதல் அதிகாரத்தில் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை குறித்து அங்கே பார்க்கிறோம். அந்த வசனம் பார்க்கும்போது, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து. ராகாப் என்னும் வேசி வேதாகமத்தில் பல இடங்களில் பிரபலமாய் பேசப்படுகிற ஒரு நபர் ராகாப். ராகாப் என்னும் வேசி. பொதுவாய் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய பெயர்களை அவங்களுடைய வாழ்க்கையுடைய பற்றி அவங்க பெயர் இருக்கும். நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யூதான் பெயரிடுறாங்க. யூதான்டால் துதின்னு அர்த்தம். சிமியோனுக்கு அப்படி தான் பெயர் வந்தது. அந்த சூழ்நிலைமையில் ஏற்பட்ட சில சம்பவத்தின் நிமித்தமாக அப்படி பெயர் வைப்பாங்க. அனைவருடைய பெயர்கள் அப்படித்தான் இருக்குது. அவன் பெயர் எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான். அந்த குணத்துக்கு ஏற்றாற்போல் பெயர் இருக்கும். பிறக்கும்போது சில சம்பவத்தின் நிமித்தமாக பெயர் வைப்பாங்க. யாபேஸ், துக்கத்தோடு பெற்றன் என்று சொல்லி யாபேஸின் பெயரிடுறாங்க. பென்ஜமின், அவன் முன்னாடி பெனோனி என்று பெயர். அப்போ அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல வேதத்தில் பெயர் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளை பற்றி பேசும்போது வேதத்தில் அடைமொழியோடு கூட பேசப்படுகிறது அந்த பெயர். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. தொழிலை வச்சு கூடப்படுறது. ராகாப் என்னும் வேசி. வேதத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ராகாப்பு குறித்து போடும்போது ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசின்னு போட்டிருக்கும். அவள் செய்த தொழிலை வச்சு அவள் பெயருக்கு பின்பதாக வேசி வேசி என்று சொல்லி அழைக்கப்பட்டவள். இப்போ எல்லாமே அப்படிதான். ஏதோ ஒரு சின்ன சம்பவம் பண்ணியாச்சுன்னா உடனே ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நிக்நேம் வச்சிருவாங்க, பட்ட பெயர் வச்சிருவாங்க பெயருக்கு பின்பதாக. அப்படி செஞ்சதுனால அப்படிப்பட்ட பெயர் அவனுக்கு. இப்படி பலவிதமான அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே சிலதுக்கு சிரிப்பாக இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராகாப் என்னும் வேசி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான பகுதி என்னவென்று சொன்னால், ராகாப் உடைய குணங்கள், நல்ல குணங்கள், குட் கேரக்டர்ஸ் ஆஃப் ரேகாப். ஆனால் உலகத்தின் பார்வையில் அவள் வேசி என்று சொல்லி அழைக்கப்பட்டவள், பாவத்துக்குள்ளாக்கப்பட்டவள், பெச்சாரி. ஆனால் வாழ்க்கை மாற்றப்படுது பாருங்க. ராகாப்புடைய வாழ்க்கை பின்பதாக தியானிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் உயர்த்தினார். எரிகோ பட்டணம் முழுவதும் அழிந்தது. ஆனால் அதன் மத்தியில் ராகாப்புடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் நிறைந்த இருதயம் இருந்தது. சில காரியத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ராகாப் எங்க வசிச்சாங்க அப்படின்னா எரிகோ. சின்ன பட்டணம் தான். எரிகோவை சுற்றிலும் பெரிய மதில் இருக்கிறது. எப்படி சைனாவை சுற்றிலும் சீன பெருஞ்சுவர்னு சொல்லுவாங்க. இதே போல எரிகோவை சுற்றிலும் கோட்டை இருக்கிறது. 6 ரதங்கள் பூட்டப்பட்ட குதிரை அதில் ஓடுமா. அந்த அலங்கத்திலேயே வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. ராகாப்புடைய வீடுகள் கூட அலங்கத்தில் தான் இருந்துச்சு. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவ்வளோ பெரிய மதில் தான். அன்னைகளுடைய வீடுகள் மதில் மேல் தான் இருந்தது. இப்படி எரிகோவை சுற்றிலும் இருந்தது. எரிகோ பட்டணம் அங்க வாழ்ந்த மக்களால் மிகவும் சீர்கெட்டு போயிருந்ததுங்க. எரிகோ
எரிகோன்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு வார்த்தை ஞாபகம் வரும், சாபம். எரிகோவை திரும்பி எழும்பி கட்டுகிறவன் சபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அஸ்திபாரம் போடுறவன் வசனத்தை பார்க்கிறோம். யோசுவா கடைசியில் 2ஆம் அதிகார கடைசியில பார்க்கிறோம், 6ஆம் அதிகார கடைசியில பார்க்கிறோம். ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோகு போகையில் கள்ளன் கையில் அகப்பட்டான். எரிகோவை குறித்து சரித்திரத்தில் பேசப்படுகிறது. எரிகோவில் கள்ளர்கள் வாழ்ற இடமா, குருடர்கள் வாழ்ற இடமா. எரிகோவை குறித்து பார்க்கும்போது நீங்க மேப்லயோ நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வான பகுதி. ஆங்கிலத்தில் அந்த லூக்கா 10ஆம் அதிகார சம்பவம் போடும்போது வழிபோக்கன் he went down to ஜெரிகோன்னு போட்டிருக்கும். அதாவது எருசலேம் மேல உயரமான ஸ்தலம் எருசலேம் பட்டணம். அங்கிருந்து he went down, எருசலேமிலிருந்து கீழ் நோக்கி எரிகோவுக்கு போனான். ஒரு தாழ்வான பகுதி. இந்த எரிகோக்குள் என்ன இருக்குது அப்படின்னா, செழிப்பான தெய்வமாகி பாகாலை வழிபடுறாங்க. செழிப்பான தெய்வம் என்று சொல்லி பாகாலை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த பாகாலுக்கு விபச்சாரத்தை தான் மேன்மையான ஆராதனை பகுதியாக செலுத்துவாங்க. விபச்சாரம் அந்த பாகாலுக்கு ஆராதனை பகுதியாக செலுத்துறாங்க. அதோடு கூட புனித விபச்சாரம் என்னும் தேவதாசி முறை அந்த பகுதியில் இருக்கிறது. எரிகோவில் புனித விபச்சாரமாகிய தேவதாசி முறை இருக்கிறது. அங்க இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு சிறு பிள்ளைகள் நரபலி செலுத்துவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பகுதி தான் எரிகோ. ஈச்சமர்களின் பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எரிகோ commonly known as the oldest city in the world. Jericho is an important historical and cultural and political center located northwest. இப்பொழுது வடமேற்கில் இருக்கிறது. The site of ancient Jericho, known today as still எசுல்தான். அந்த பழைய எரிகோ இப்பொழுது எசுல்தான் அந்த பகுதி இருக்குது என்று சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க, ஆர்கியாலஜிஸ்ட். வடமேற்கு டெட் சி பக்கத்துல, சவக்கடல் பக்கத்துல இருக்கிறது. இந்த எரிகோ விக்கிரகத்தால் நிறைந்த பகுதி, வேசித்தனம் நிறைந்த பகுதி, அருவருக்கப்பட்ட ஒரு பகுதி, சாபத்தால் நிறைந்த பகுதி. அதன் மத்தியில் ஒருத்தர் வாழ்றாங்க. அது யார் அப்படின்னா ராகாப். மோசே முன்பதாக இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்க போவதற்கு, கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேர் அனுப்பியிருந்தார். அந்த 12 பேர்ல 10 பேர் தவறான நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க, 2 பேர் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. போகலாம், நல்ல தேசம், கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் நமக்கு அது தருவார், பாலும் தேனும் ஓடுகிறது. அதுதான் காலேப் அண்ட் யோசுவா. இப்போ யோசுவா யார் அனுப்புனாரோ 2 பேர் அனுப்புறார். மோசே 12 பேர் அனுப்புனது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ யோசுவா 2 பேர் அனுப்பி வேவு பார்த்து வராங்க. இப்போ இந்த 2 பேரும் எரிகோக்குள்ள போய் எங்க போனாங்க அப்படின்னா, முதலாவது ராகாப் என்னும் வேசி விட்டு போனாங்க. அந்த வேவுக்காரர்களை குறித்து நாம் இன்னொரு பகுதியில் பார்க்க முடியும், யாக்கோபு நிருபத்தில் நினைக்கிறேன். ராகாப் என்னும் வேசி விசுவாசத்தோடு தூதர்களை ஏற்றுக்கொண்டால், இன்னொரு பகுதியில் அந்த வேவுக்காரர்களுக்கு தூதர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பல விதங்கள் எடுக்கலாம். ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஜனம். யோசுவா 2 பேர் அனுப்பி விடுறார் வேவுக்காரங்களை. இந்த சம்பவத்திலிருந்து அவருடைய நற்குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ராகாப் செஞ்சது தவறான தொழில் அல்லவா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆம், தவறு தான். வேசிதனத்தை குறித்து அதிகமாக வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவள் வேசி 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 என்று சொல்லப்படுகிறதே. வேதத்தில் வேசித்தனத்தை குறித்து நிறைய போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:8, எல்லோரும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்தராயிராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீங்க. எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசி கள்ளனாக ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரப்பாக அப்படின்னு பார்க்கிறோம். 1 Corinthians 6 வேசி மார்க்கத்தாரும் சில காரியம் சொல்லிட்டு தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. 1 தெசலோனிக்கர் 4:3, நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகிருங்கள். கலாத்தியர் 5:19 பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகளாவன அதுல வேசித்தனம் உண்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:13-18 பார்க்கிறோம், சரீரம் வேசித்தனத்துக்குரியதல்ல, தேவனுக்குரியது. 1 கொரிந்தியர் 7:8 பார்த்தீங்கன்னா, சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 2000-3000 பேர்
விழுந்தார்கள். நீதிமொழிகள் 6:26 வேசி நிமித்தம் ஒரு துண்டு அப்ப துணிக்கை இறங்க வேண்டியதா இருக்கும். நீதிமொழிகள் 23:27 வேசி ஆழமான படுகுழி. நீதிமொழிகள் 29:3 வேசிகளோடு தொத்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். வேசிதனத்தை குறித்து வேசி குறித்து வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு துர்மார்க்கமான செயல். தன் சொந்த கணவருக்கு நம்பினவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிற காரியம். அதை பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வேசித்தனத்துக்கு ஒத்த நீங்க பாவம் செய்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லல. அதே போல் நீ வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் பிரசங்கிக்கல. ஒருவருக்கு விரோதமாய் அப்படியே ஆண்டுக்கு விரோதமாய் நாம துரோகம் பண்ணி போறது ஒரு வேசித்தனத்துக்கு அடையாளமாய் மாறுகிறது. ஓசியாவின் சரித்திர புஸ்தகத்தில் பார்க்கிற ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, எப்ராஹிம் குறித்து, தேசத்தை குறித்து கர்த்தர் பாரப்படுகிறார். வேசித்தனம் பண்ணிருக்கிறது. அப்படி என்றால் தேவனை விட்டு அவர்கள் விலகி போய் விக்கிரகத்தை தேடி போறாங்க. அது ஒரு வேசித்தனத்தை அடையாளமாய் சொல்றார். 3 காரியம் உண்டு. அந்த 3 குறித்து பார்க்கும்போது, ஒன்று, யாருமே வேசித்தனத்துக்கு விருப்பப்பட்டு போவதில்லைங்க. யாருமே விருப்பப்பட்டு அந்த விபச்சாரம் வேசித்தனத்து போவதில்லை. ஒருவேளை கட்டாயப்படுத்தப்பட்டு போயிருக்கலாம், கட்டாயப்படுத்தப்பட்டு சில தள்ளியிருக்கலாம். 2வதாக தேவனுக்கு தொண்டு செய்வதா எண்ணி, ஏற்கனவே சொன்ன எரிகோவில் புனித உபச்சாரமாகிய தேவதாசி முறை இருக்குது. தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்வதா எண்ணி அந்த தொழிலுக்கு போறாங்க. 3வதாக குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாய் வேசித்தனத்துக்குள் போயிருக்கலாம். இந்தியாவில் பார்க்கும்போது, உலக நாடுகளை பார்க்கும்போது அதிகமாய் குழந்தை உபச்சாரம் இருக்கிறது இந்திய தேசம்தான். 12 லட்சத்துக்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் உபச்சாரத்தில், குழந்தை உபச்சாரத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? வட இந்தியாக்கள்ல பார்க்கும்போது தங்களோட சொந்த பிள்ளைகளை விபச்சார விடுதலை கொண்டு விடுறாங்க தாய்மார்கள். சில சாட்சிகள்லாம் கேட்கும்போது அரண்டிருக்கிறேன். தன் சொந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு வேற வழி இல்லை, அதற்காக விபச்சார தொழிலுக்கு, வேசித்தன தொழில் கண்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாது. தன் குடும்பத்தை நடத்தணும். காரணம், கணவர் இருக்காது. கணவர் குடிக்கு அடிமையா இருப்பார். அவரால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன்? அது ஒரு அசுத்தமான தொழில், பாவ தொழில் என்று சொல்லி அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் சரீரத்தை கெடுத்து ஒரு நேரம் சாப்பாடு வேணுமே என்று சொல்லி அப்படிப்பட்ட வேசித்தன தொழில் கூட இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? குடும்ப கஷ்டத்தை நிமித்தமாய். 3 காரியம் சொன்னேன். ஒன்று, கட்டாயப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். 2வது, தேவனுக்கு தொண்டு செய்வதா எண்ணி அந்த வேசித்தன தொழில் போயிருக்கலாம். 3வது, குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாய் வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ராகாப் இதுல எந்த பகுதி என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை நீங்களும் கட்டாயப்படுத்தப்பட்டு சில இடங்களை விழுந்திருக்கலாம். கடன், லோன், சில பிரச்சனைகளை மாட்டி கிடக்கலாம். நீங்களாக இல்லைங்களா நம்பி, அவங்களை நம்பி நீங்களாகவே சென்று பார்த்தீங்க, அப்படி விழுந்து கிடக்குறீங்க. 3வதாக, குடும்ப கஷ்ட நிமித்தமாய் சில காரியங்களை பிரயாசம் எடுத்தீங்க, அதில் தோல்வி அடைஞ்சு போயிருக்கிறீங்க. ராகாப் இதில் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ராகாப்புடைய வாழ்க்கை வித்தியாசம். ராகாப் வேதத்தில் பல சில இடங்கள்ல அந்த ராகாப்புடைய வசனம் இருக்கிறது. ராகாப் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் மேட்டிமை அல்லது அகங்காரம். மேட்டிமை அல்லது அகங்காரம். இது கடலில் உள்ள ஒரு வலு சர்ப்பத்தை குறிக்கிறது. இந்த ராகாப் என்ன கடலில் உள்ள ஒரு வலு சர்ப்பத்தை குறிக்குது. எகிப்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. வசனம் ஏசாயா 51:9 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51:9 ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும். சங்கீதம் 89:9 10 கவனிச்சிங்கன்னா,
அதுல கடைசி நீர் ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அந்த சமுத்திரத்தின் பெருமை மேட்டுமைனா ராகாப். அந்த பேர் தான் இந்த சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, ராகாப். இப்போ 2 வேவுக்காரங்க ராகாப்புடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய குணங்களை நாம் ஒவ்வொன்றாய் தியானிக்கலாம். அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த 2 வேவுக்காரங்க வந்த உடனே எங்க போறாங்க அப்படின்னா 1ஆம் வசனம், எரிகோவை பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த வசனத்தை அநேகர் எடுத்து வித்தியாசமா வியாக்கியானம் பண்றாங்க, தவறான முறையில். அவர்கள் வேசித்தனம் பண்ண போனாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டா ஏன் ராகாப் வீட்டுக்கு போனாங்க? அவங்க வேசித்தனம் பண்ண போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்னுடைய கருத்து அல்ல, நான் ராகாப்புடைய காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, she accepted the servants of God. ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் தேவை. ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். 2 வேவுக்காரங்க வந்திருக்கிறாங்க. எரிகோ பட்டணத்துக்கு தெரியும் நமக்கு விரோதமாய் இஸ்ரவேல் படை வந்துட்டு இருக்குது, ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாங்க. சொல்றாங்க, ராகாப் வீட்டுக்கு வந்த உடனே அந்த 2 வேவுக்காரங்க சொல்றாங்க, நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்தது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்தவளையும் கேள்விப்பட்டோம். 2 ராஜாக்கள். சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா, பெரிய ராஜாக்கள் அடித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகு சீகோன் ஓகுலாம் 13 அடி இருப்பானா, பெரிய ராஜாக்கள். இந்த 2 ராஜாக்களை குறித்து அங்கே பார்க்கிறோம் 136ஆம் சங்கீதத்தில். இதை குறித்து நீங்கள் பார்க்கணும்னா என்னாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியும். என்னாகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்க முடியும். அப்போ எல்லாம் அந்த எரிகோ பட்டணமே பயந்து போயிருக்குது, கலங்கி இருக்குது. அதன் மத்தியில் ராகாப் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். she accepted. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா இருக்கணும்? ஏற்றுக்கொள்ளுகிற இதயமா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள். நலமானதை பற்றி கொள்ளுங்க. எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, ராகாப்புக்கு தெரியாது. எனக்கு வாழ்க்கை வரப்போகுது, நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நான் பிழைக்க போகிறேன் என்பது ராகாப்புக்கு தெரியாது. ஆனாலும் முன்பதாக செய்ய வேண்டிய கடமையை செய்தா. அக்செப்டட். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும் பார்க்கும்போது, சூனேமில் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு வீடு மேல் அறையை கட்டி கொடுத்தாங்க. தங்க வைத்தால், போஜனம் கொடுத்தால், மேலறையை கட்டி கொடுத்தால், தங்க வைத்தால். ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உண்டாகட்டும். உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்க அதெல்லாம் நான் முதல்ல சொல்லலை. நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு தவறாய் பேசுறோம். ஒவ்வொரு ஊழியரை குற்றப்படுத்தி பேசுறோம், குடும்பத்தாரை குற்றப்படுத்தி பேசுறோம், நண்பர்களை குற்றப்படுத்தி பேசுறோம். இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாய் மாறட்டும். 2வது 6ஆம் வசனம், அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ராஜா கேள்விப்பட்டு ஆள் அனுப்புறாரு, இப்படி 2 வேவுக்காரங்க வந்தாங்க, ராகாப் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், இங்க பார்த்து அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. மறைத்து வைத்தாள். 2வது, she protected the servants of God. தேவனுடைய ஊழியர்களை பாதுகாத்தாள். இருதயத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலும் இருதயத்தை அடக்கிறவன் உத்தமன். she protected. பாதுகாக்கிற இருதயம். குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
கர்த்தர் ஏன் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் ஆதாம் கையில் கொடுத்தார்? குடும்பத்துக்கு முன்பதாக கர்த்தர் தோட்டத்தை அவன் கையில் கொடுத்தார். ஏன் தெரியுமா? பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வச்சார். இப்போவே பாதுகாப்பதற்கும் பண்படுத்துவதற்கும் பழகினா, வாலிபல் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கையில் குடும்ப வாழ்க்கையை கொடுக்க போகிறார். இதுக்கு பாதுகாக்கிற குணமும் தேவை, பண்படுத்துகிற குணமும் தேவை. பாதுகாக்காமல் பண்படுத்த முடியாது. பாதுகாப்பு இல்லாமல் பண்படுத்தினால் திரும்பவும் திரும்பவும் ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆதாம் ஏவாள் ஒருவேளை தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து கொண்டிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தவறி போனார்கள். இரண்டாவதாக பாதுகாக்கிற இருதயம். பல இடங்களில் பல இடத்த நீங்கள் பாதுகாக்கிறீங்க, கடை வச்சிருக்கிறீங்க, கடையை பாதுகாக்கிறீங்க, ஒர்க் பண்ணுற இடங்களில் அதெல்லாம் பாதுகாக்கிறீங்க. ஏன் உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க முடியல? ஏன் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல? ஏன் உங்கள் பெற்றோரை பாதுகாக்க முடியல? ஏன் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியல? இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாதுகாக்கிற இருதயம். மூன்றாவதாக 12ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு. என்ன தெரியுமா? தயவு செய்கிற குணங்க, தயவு பாராட்டுகிற இருதயம். யாருன்னே தெரியாது, முன்பின் பார்த்ததில்லை, ஆனால் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி தெரியும். ஆனால் இவ்வளோ அந்த பட்டணத்திலே பாவி வேசி என்று சொல்லி அழைக்கப்பட்டவர், அவளுக்குள் தயவு செய்கிற குணம், மனுஷ தயவு, அது நம்மகிட்ட இருக்குதா? மற்ற இடத்துல இருந்து தயவை எதிர்பார்க்கிறோம். நான் மற்றவங்களுக்கு தயவு உள்ளவர்களாக இருக்கிறோமா? நான்காவதாக 14ஆம் வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் அவர்களை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு இடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால், எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால். கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயவும் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள். 2 வேவுக்காரங்க சொல்லிட்டு போறாங்க, எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தா எரிகோ உடைக்கும் போது உங்கள் குடும்பத்தை பாதுகாப்போம். இன்னைக்கு என்ன தெரியுமா? நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு தவறி போகிற என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாம இருக்க முடியல. பட்டணத்தை பிடிப்பவனு பார்க்கலும் காரியத்தை அடக்குகிறவன் உத்தமன். ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்றாதீங்க, இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இப்படி பரவி போகுதுல. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை நம்ம அடக்கி வைக்க முடியல. குடும்பத்தின் காரியத்தை. காமியன் சபிக்கப்பட்டான். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தவன் அவர் திராட்சரச அருந்தி வஸ்திரம் விலகிப்படுத்திருக்கிறார் நோவா. அப்போ பார்த்துட்டு போனவன் வெளியே போய் சொல்லான், தன் சகோதரத்துல போய் நிர்வாணத்தை சொன்னான். வெளியே இருக்கிற தன் சகோதரத்துல போய் சொல்றான், இப்படி அப்பா படுத்துற நிர்வாணத்தை நான் பார்த்துட்டேன். இது தெரிஞ்ச உடனே தகப்பன் எதிர்பார்த்து பண்றாரு, அவனை சபிக்கிறார். இன்று வரைக்கும் காம் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி, கருப்பர்கள், எகிப்தியர்கள் சபிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. காரணம், அன்றைக்கு ரகசியத்தை உள்ள இருக்க நிறுவனத்தை வெளியே போய் சொன்னா. குடும்பத்தின் நிறுவனத்தை வெளியே சொல்லாதீங்க, மனைவியுடைய காரியத்தை வெளியே போய் சொல்லாதீங்க, பெற்றோர் காரியத்தை வெளியே போய் சொல்லாதீங்க, பிள்ளைகள் காரியத்தை வெளியே சொல்லாதீங்க, விட்டு கொடுத்து பேசாதீங்க. இந்த காரியத்தை அடக்க முடியல, உங்களுடைய போதருடைய காரியத்தை அடக்க முடியல, சபையின் காரியத்தை அடக்க முடியல. 1 கொரிந்தியர் 1:10 பார்க்கும்போது கூட கொலவியால் வீட்டார் மாதிரி இருக்கிறோம்ல. போதர் வீடு சந்திக்க வந்தா கூட உங்கள் குடும்பத்தின் காரியத்தை பேசுறதை காட்டிலும் 10 பேர் குடும்பத்தின் காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். காரியத்தை வெளிப்படுத்தாத இருக்கிற குணம், அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். நல்ல குணம், அப்பதான் பாதுகாக்கப்பட முடியும். அடுத்து 15ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் கயிறுனாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால். See, minister to the servants of God. பணிவிடை செய்கிற 2 வேவுக்காரங்க 2 பேர் அனுப்பியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. ராணுவ வீரர் படை எவ்வளோ பலன் இருந்திருக்கும். ஒரு ஸ்திரீ, அவள் வீடு மேலே இருக்குது, அந்த ஜன்னல் வழியாய் கயிறு பிடிச்சி ஒத்தையில் இறக்கி விடுறா. யாருக்கும் தெரியாது. தன்னை தியாகம் பண்ணினவள், தியாகம் உள்ள இருதயம் உள்ளவள் தான் ராகாப். ஆனால் உலகத்துக்கு அவள் வேசி. அந்த பட்டணத்தை பார்க்கும்போது அவள் பாவியான ஸ்திரீ. ஆனால்
கர்த்தருடைய பார்வையில் இன்றைக்கு அவள் மாற்றப்பட்டால், அவளுடைய குணங்கள் மாற்றப்படுது. ஒரு வேறு இதுவரைக்கும் வேறு விதமாக உங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் உங்கள் குணங்கள் மாற்றப்படட்டும். தியாகமுள்ள இருதயம், தன் பலத்தை தியாகம் பண்ணினால், சாதாரணமான காரியம் கிடையாது. நீங்கள் சின்ன பிள்ளை கூட தூக்க முடியல, தியாகம் பண்ணினால். சில காரியத்தை சொன்னேன், அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை ராகா போல வேசித்தனம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் சிலவித பாவங்களில் தடுமாற்றத்தில் விழுந்திருக்கிறோம். அது உலகமே தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். நான் துரோகம் உள்ளவன் நல்லவன் இல்லைன்னு தெரியும். ஆனால் நல்லவனை மாற்ற ஆண்டவர் இருக்கிறார். ஏற்றுக்கொள்கிற இருதயம் வேணும், பாதுகாக்கிற இருதயம் வேணும், தயவு செய்கிற இருதயம் வேணும், காரியத்தை வெளிப்படுத்தாதிருக்கிற இருதயம் வேணும், பணிவிடை செய்கிற இருதயம் வேணும், தியாகமுடைய இருதயம் வேணும். 6 காரியம் சொன்னேன். இப்படிப்பட்ட குணங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ராகா உயர்த்தப்பட்டது போல கர்த்தர் அதே இடத்தில் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். May God bless you. கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ராகாப்புடைய வாழ்க்கையில் இருந்த குணங்களைப் போல நற்குணங்களினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும். எரிகோ அழிக்கப்படுகிற நேரத்தில் ராகா குடும்பங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது போல மீட்கப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.